ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷுகிஸ் vlogs. இன்றைக்கி பொங்கல் செலிப்ரேஷன் கொண்டாட எங்கள் ஊருக்கு தாங்க வந்திருக்கோம். அங்கே நாங்கள் என்னென்ன பண்ணுறோன்றதை இந்த விலாகாக எடுத்திருக்கேன், பார்க்கலாம் வாங்க. காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்புனதுனால ஆஃப்டர்நூன் போலவே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோங்க. பண்ணுது நீ என்ன பண்ற? சொல்லு 1 2 3 4 5 சொல்லு. சார் ஆகாஷ் கொண்டு கிஸ் கொடு. கிஸ்தா. சே ஒன் கிஸ். அங்க கிஸ்தா. லோ கிஸ்தா. கீழ ஒரு டூட்டி ஏத்தி பாறோம். நம்ம காபி போட போறேன். இல்ல பாய். பின்னாடியே வருவான் பாரா, வண்டி திருப்புவான் பாரு, திரும்ப பின்னாடியே வருவான் பாரு, வண்டி திருப்பிக்கிச்சு. சுதி வண்டி திருப்பிக்கிச்சு வருது. தெரியுமா, அதை வாங்கி கொடு. இங்கே ஏது அங்கே இருந்தா எடு எடு. இந்தம்மா பொங்க பானை இந்தா. இந்தம்மா இதன முக்காலி பிடிக்கல. பொங்கல் வேலையை இப்போ தாங்க நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வழக்கம் போல் பசங்க எந்த ஹெல்ப்பும் கிடையாதுங்க. அதனால் என் ஹஸ்பண்டை விட்டு தான் மேலே ஏறி லாஃப்ட்லேருந்து பொங்கல் பானையெல்லாம் இறக்க சொல்லியிருக்கேன். மரத்தில் தேங்காய் அதிகமாக இருக்கிறதுனால இன்றைக்கி தென்னை மரம் ஏறுறவங்கள வர சொல்லியிருக்கோங்க. அவங்க தான் ஏறி தேங்காய் பறித்து போட்டுட்ருக்காங்க. அவங்க 5 இதில் டக்குன்னு மேலே ஏறிட்டாங்க. அது நம்மளால் முடியாது. இந்த மரத்துக்கு ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி இருக்குங்க. நான் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது வந்து நாங்கள் காசு கொடுத்து வாங்கலைங்க. இது எங்களுக்கு போத்தீஸில் ஃப்ரீயாக கொடுத்த 2 செடி தான். வர்தா புயல் அடித்தப்போ இந்த 2 மரமுமே ஃபுல்லாக தரையாக சாஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து கயிறு கழியெல்லாம் போட்டு நாங்கள் கட்டி நிமித்தி வச்சோம். அப்போ வச்சு பராமரித்த மரம் இப்போ எங்களுக்கு காய் கொடுக்குது. அப்போது ஃப்ரீயாக கொடுத்த மரம் இன்றைக்கி எங்களுக்கு இன்ன டே வரைக்குமே ரெகுலராகவே காய் கொடுத்துட்ருக்குங்க. உங்கள் வீட்லேயும் ஏதாவது கொஞ்சம் இடம் இருந்தாலும் ஏதாவது ஒரு மரத்தை வச்சு விடுங்க. கண்டிப்பாக அது உங்கள் காலம் இல்லைனாலும் உங்கள் பசங்க காலத்துக்கு ரெகுலர் காய் கொடுத்துட்ருக்குங்க. இது எப்படி ஹெல்விங் கண்டுபிடிக்கிறீங்க? ஆட்டாலும் தெரியலையே. அது தெரியாதுமா, உங்களுக்கு தெரியாது. அதனால தான் தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் முடிச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது. மிச்சம் நான் எடுத்து சீவது கூட எண்ணி மிச்சம் தேங்காய் எல்லாமே ஒரே சைஸ் தானே இருக்கு. இல்லை, ஒரு கோலை போட சொன்னீங்களா நீங்கள்? ஆமாம் ஆமாம், சின்னதாக தான் இருக்குது எல்லாமே பார்க்க. இது எத்தனை நாள் ஆகும் தேங்காய் வரத்துக்கு? கரெக்டாக ஒரு 3 மாதம் கழிச்சு போன் பண்ணுங்க ஆ சார். சரி, ஓகே. ஆ கரெக்டாக இருக்கும். நாங்கள் சென்னை நாங்கள் அங்கேருந்து வரணும். அப்படி அதனால தான் பறிக்காமலே எல்லாம் கொட்டி போகுது காயெல்லாம். நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு தட்டி வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா கூட மெத்த விட்டு என்ன சொன்னீங்கன்னா கூட வச்சுட்டு போயிடணும். சரி, ஓகே. நீங்கள் வந்து பொறுமையாக கூட எடுத்துக்கலாம். இத்தனை காய் எண்ணி உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம்னா சரி, ஓகே, நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் மரம் ஏறதுக்கு லைசன்ஸ் வாங்கியிருப்பீங்களா? லைசன்ஸு கல் மரம் ஏறும்போது தான் தருவாங்க. கல் மரம் பயன் ஆமாம் ஆமாம். கவர்மெண்ட்டில் இப்போ கவர்மெண்ட் இங்கே வந்து கலெக்டர் போய் மனு கொடுத்துட்டு அப்புறம் கலெக்டர் சொன்னால் தான் லைசன்ஸ் தருவாங்க. எஸ்பி தருவார். ஆஹா. இறங்கி சாப்பிட போகிறீங்களா?
புரியல. சாப்பிட போகிறீங்களா நீ? ஆ கொடுங்க, வெட்டி கொடுங்க. நீ குடி குடி. நான் எடுக்கிறேன். பசங்கள்ட்ட கூட அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. கால் பண்ணி கூப்பிடுங்களா, வந்தாங்கன்னா வெட்டி கொடுத்தாங்க. தொடமா வரும். அது இதுவும் போட வச்சு. ஆயா எங்கள் மாமியெல்லாம் செய்வாங்க. ஆமாம், அந்த காலத்தில் வாங்கி பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்போலாம் யார் பண்ணுறா? தென்னை மரத்து பொருள் எல்லாமே காசுமா. ம். எல்லாமே காசு. நாங்கள் இதெல்லாம் வந்து கஷ்டம். பாலை பண்ணாடையும் கஷ்டம். இதுமா காசு அடுப்பு எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்களா? ஆமாம், அப்போலாம் வேறு எந்த வேலை வச்சுருந்தாங்க. ஆ, அது மூட்டையான சாப்பாடு செஞ்சுன்னு. இதெல்லாம் நல்லா எரியும். ம், ஆமாம் ஆமாம். எங்கள் அப்பாலாம் வந்து அப்போலாம் வந்து ஆ வெளியே சொல்லாது இல்லை. ஆ 9 கிலோ புளியை பேத்துட்டு ஆ. ஆமாம், அப்பெல்லாம் எல்லாம் எத்தனை புள்ள? அவங்க 9 9 பேரா? ஆ, நான் 8வது ஆளு. ஆஹா, ஆ தான் 9. ஆ ஆ. தேங்காய் பறிக்கிறவங்க பேசுனது உங்களுக்கு நல்லா கிளியராக கேட்டுச்சான்னு தெரியலங்க. ஆனால் அவங்க எங்களுக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க ஃபேமிலி விஷயத்தெலாம் பேசிக்கிட்டே தேங்காய் வெட்டி கொடுத்தாங்க. அப்புறம் அன்றைக்கி நைட் ஆகிடுச்சுங்க. நைட்டு வந்து மறுநாள் போகி இல்லைங்களா, அதனால் போகி கோலம் போடலான்னு சொல்லிட்டு நைட்டு வாசலில் போட்டுட்ருக்கேன். காலையில் குளூரில் எஞ்சி போட முடியாது, அதனால் வந்து நைட்டே போட்டுட்டு படுத்துடுறதுங்க. இது அடுத்த நாள் தாங்க கன்டினியூ ஆகுது. காலையில் குலதெய்வம் கோவில் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கள் கோவில் வந்து வேப்பூர் பக்கம் இருக்குங்க. குலதெய்வம் கோவில் வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக நாங்கள் போயிடுவோம். இந்த வருஷமும் போகி அன்னைக்கு போகலான்னு தாங்க போயிட்டுருக்கோம். இப்போலாம் எங்கே போகிறதா இருந்தாலும் என் பையன் தாங்க கார் ஓட்டுறான். அவன் தான் எங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட கோவில்கிட்ட வந்துட்டோங்க. இதாங்க அந்த கோவில். நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஒரு பெரிய கோவில்லாம் இல்லை. எங்களுக்கு முன்னாடி உள்ளவங்க இதுதான் எங்களுக்கு குலதெய்வம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் நாங்கள் வருஷம் வருஷம் இந்த இடத்துக்கு வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு போவோங்க. எங்களுக்கு தெரிஞ்ச வகையில் அந்த இடத்த கூட்டிகிட்டு ஒரு கோலம் போட்டு வீட்டிலேருந்து செஞ்சுட்டு போன சக்கரை பொங்கல் வச்சு படைச்சிட்டு வருவோங்க. அதோட கிளிப்ஸை தாங்க இப்போ நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். வருஷம் வருஷம் நாங்கள் போகி பண்டிகை அன்றைக்கி தாங்க வந்து பொங்கல் வைப்போம். ஏன்னா அடுத்த 2 நாள் பொங்கல் மாட்டு பொங்கலுக்கு வீட்லேயே வேலை சரியாக இருக்குங்களா, வெளியில் வர முடியாது. அதனால் போகி பண்டிகை அன்றைக்கி நாங்கள் செஞ்சிடுறதுங்க. இங்கே பெருசாக கோவிலில் ஐயர்லாம் யாரும் கிடையாதுங்க. அவங்கவுங்களுக்கு எப்படி தெரியுதோ அதை மாதிரி படைச்சிட்ருக்கோம். எனக்கு எங்கள் மாமியார் சொன்ன விதத்தில் சக்கரை பொங்கல் மட்டும் எடுத்துகிட்டு போய் வச்சு படைப்போங்க. அது அங்கே உட்காந்து பண்ண முடியாதுங்க, எனக்கு பயமாக இருக்கும் அந்த காட்டில். அதனால் வீட்டில் இருந்து நான் செஞ்சுட்டு போயிட்டு வருஷம் வருஷம் படைச்சிடுவேன்.
எது வேணும்? வாங்கிக்கோ, ஏதாவது ஒன்று வாங்கிக்கோ. இது கொடுங்க. சரி. ஏம்மா பழம் 75 ரூபா தானே? ரெண்டு வாங்கினா 150 ரூபா. நீங்க ரெண்டு தட்டு எடுத்தாதான், ஒரு தட்டு எடுத்தா அப்புறம் விலை எப்படி? ரெண்டு இடத்துல 150. இதுமா இல்லை வேணாமா? 200 ரூபா உனக்கு 50 ரூபா லாபம் தான். இந்த காரில் போட்டாதியா? சரி, 20 ரூபா தான் உனக்கு. 3 தரம் 50 ரூபாய்க்கு கூட எடுத்துப்பா. இல்லை வேணாமா? வாங்கிப்பா, சாப்பிட்டே போகலாம். இல்லை காசுலாம் நீங்கள் கொடுத்துட்டேன். வீட்டுக்கு எடுத்துட்டு போய் கெட்டியான சொல்லலாம். 3 கூட எடுத்துக்க 50 ரூபா கொடு. ஐயோ எனக்கு வேணாம். எவ்வளோ சொல்கிறீங்க? 3 எடுத்துக்க 50 ரூபா கொடு. 2 50 ரூபாய்க்கு சேஞ்ச் இருக்காங்க. சாப்பிட போறான், அதுக்காக தான்ப்பா சாப்பிட போறோம். சாப்பிட போறோம். ஒன்று எவ்வளோ வேணும்? 20 ரூபாம்மா, 3 எடுத்துக்க 50 ரூபாய்க்கு. ஒரு கத்திரிக்காய் 2 வெண்டைக்காய். இல்லை என்கிட்ட காசு சேஞ்ச் இல்லை. 20 ரூபா தான் இருக்குது. ஒன்று கொடுங்க. இல்லையா? இல்லைம்மா இல்லைங்க, வாங்கிட்டேன். இப்படி தாங்க எங்களோட போகி பண்டிகை போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.